நண்பர்களே வணக்கம். நாங்க தான் உங்களோட குண்டும் ஜண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் யுவர் குண்டும் ஜண்டும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு பாரம்பரிய உணவு இன்னைக்கு பார்க்க போறோம். இது நிறைய பேத்துக்குமே அறிமுகமாகாத ஒரு உணவா இருக்கு. இத அது என்ன உணவு, அது எப்படி இருக்கு, அது ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை சாப்பிடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த உணவு ஒரு புதிர் நிறைந்த உணவு. அதாவது இந்த உணவு மேக்சிமம் யாருமே சாப்பிட்டுருப்பீங்க. ரேரா ஒரு தடவை 2 தடவை அப்படிதான் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த உணவை நாங்க இன்னைக்கு காட்ட போறோம். வாங்க அந்த உணவுக்குள்ள இப்ப நம்ம போலாம். வாங்க. பாரம்பரியமா வாழை இலையில தான் இந்த டீ சாப்பிட போறோம். நம்மளுக்கு முக்கியமானது வாழை இலை. வாழை இலையில நல்லா தண்ணியை தெளிச்சுக்கலாம். அது என்ன உணவு அப்படிங்கிறத உதயா இப்ப எடுப்பாரு. இது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க அட்ரஸை தெளிவா கொடுங்க. அட்ரஸையும் தெளிவா கொடுத்துருங்க. இப்ப என்ன உணவுங்கிறத நான் சர்ப்ரைஸா ஓபன் பண்ண போறேன். வாங்க போறோம். இதுதான் நண்பர்களே அந்த உணவு. ஓபன் பண்ணட்டா? அது என்ன உணவு அப்படிங்கறத பாருங்க. இது உளுந்தம் புட்டு. வெறும் உளுந்தால செய்யப்பட்ட உளுந்தம் புட்டு நண்பர்களே. இப்ப இதை நாங்க இலைக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறோம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க உளுந்தால செஞ்சது மட்டும்தான். இதோட கலப்படம் எதுவுமே கிடையாது. வெறும் உளுந்து, அதாவது தொளி உளுந்தால செஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த காஞ்ச வரமிளகா அந்த இதெல்லாம் போட்டு வந்திருக்கு. அந்த பார்க்கவே ரொம்ப அற்புதமா சூப்பரா இருக்கு. அதை பாருங்க நண்பர்களே. அடுத்து இப்ப நான் வச்சுக்கிறேன் புட்டை. இதுக்கு இதை வெறுவாயிலையும் சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கிறோம். நம்ம நாட்டு சர்க்கரை வச்சிருக்கிறோம். நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். இது நாட்டு சர்க்கரை பவுடர். நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கோங்க. உதயாவுக்கு நாட்டு சர்க்கரை. இது இந்த புட்டு எப்படி இருக்குங்கிறத வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்டிங் பண்ண போறோம் புட்டை. உளுந்தம் புட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கும் நண்பர்களே. அதாவது இந்த உளுந்த வடை மாதிரி ஒரு உளுந்தால செஞ்சது அந்த உளுந்த வடை டேஸ்ட் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா சூடா சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. இது நம்ம வாரத்துக்கு ஒரு 3 முறை சாப்பிடலாம் நண்பர்களே. காலை டிஃபனா எடுத்துக்கலாம். லைட்டா உளுந்த புட்டு, இந்த இனிப்புக்காக இந்த நாட்டு சக்கரை அதான் சாப்பிட்டாக்கா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய பேரு இது தெரியாத உணவு நண்பர்களே. இதெல்லாம் உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவர் வாட்டில பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இங்க புட்டை காலி பண்ணுவோம். பாத்தீங்களா, நம்ம ஒரு பாரம்பரிய உணவுகளை நம்ம மக்களுக்கு காண்பிக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். எல்லாரும் பாரம்பரிய உணவுகளை மீண்டும் துவக்குங்க. சிக்கன் மட்டன் அதிகமா சாப்பிட்றத குறைச்சிட்டு இந்த மாதிரி உளுந்தம்புட்டு, இதுலயும் உளுந்தங்களி நல்லா இருக்கும் நண்பர்கள். இப்ப இருக்கிற மக்கள் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுவீங்க. ஆசைக்கு வேணா ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பாரம்பரியத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியம் அந்த காலத்துல மக்கள் ஆஸ்பத்திரி சைடே போனது இல்லைன்னா அதுக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் காரணம். அதையும் நம்மளும் ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணுங்கிறத நான் வலியுறுத்துறேன். எங்களோட சேனலோட பேர் குண்டும் ஜண்டும். மறக்காம அருமையா இருக்கு நண்பர்களே. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நாங்க இப்போ உளுந்த முட்டை சாப்பிட போறோம். பாய். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க யாருக்கு வேணுங்கிறத. கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கிடைக்க